ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சுன்னா டாக்டர் மறுபடியும் குழந்தைய இன்னைக்கு கிளினிக்கு வர சொல்லியிருந்தாரு. நாங்கள் காலையிலே கிளம்பி கிளினிக் போயிருந்தோம். போனதுக்கு அப்புறமேற்கு நர்ஸ் வந்து குழந்தையோட ஃபைல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு காது கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டாங்க. க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு குழந்தைய கூப்பிட்டு போய் குழந்தையோட கேட்கும் திறனை ரைட் சைடும் லெஃப்ட் சைடு 2 சைடும் செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்ல வந்து பாதிக்கப்பட்ட அந்த காதோட ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் கேட்கறது கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போனாங்க. டாக்டர் அதை பார்த்துட்டு சரி வாங்க கேமரா மூலமா ஒரு முறை காது எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா மூலமாக செக் பண்ணி பார்த்தாரு. செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு முன்ன இந்த மாதிரி தான் இருக்குது, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. நீங்கள் சரி இன்னும் சில டெஸ்ட் எல்லாம் பண்ணணும், நாளைக்கு முக்கியமாக பிளட் டெஸ்ட் அப்புறமா இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுக்குறேன், அது டெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு மறுபடியும் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் வீடியோ மூலம் ஏன் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கலாம். ஆனால் கொஞ்சம் பேர் இதை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் என்ன தப்பாக பேசினாலும் அதை விட ஆயிரக்கணக்கு அதிகமான பேர் என் குழந்தைக்கு மனசார பிரார்த்தனை பண்ணுறதும் எனக்கு ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்றதுமா இருக்காங்க. அவங்களால தான் மன நிம்மதியும் தைரியமாகவும் இருக்கேன். இவங்களுக்காக தான் தொடர்ந்து என்னோட குழந்தைய நிலைமையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரி நாளைக்கு பிளட் ரிப்போர்ட் எடுத்துட்டு போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு வந்து என்னன்னு நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன்.